Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம இப்ப டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் ப்ரோக்ராமிங் வித் C++ இந்த 2 யூனிட்ல இருந்தும் கம்பைன் மாக் டெஸ்ட் பண்ண போறோம். நீங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் எல்லாம் பார்த்து கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு கான்செப்டே தெரியாம மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனா எந்த யூஸும் கிடையாது. ஓகே. சோ டோட்டல் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 25 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொஸ்டின்ஸ் வந்து நான் காமிப்பேன். ஒன் பை ஒன்னா சீக்கிரமா காமிச்சிட்டு போவேன். நீங்க என்ன பண்ணணும்? இது நியூமரிக்கல் எல்லாம் இருக்கு. டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போது வந்து வீடியோ போஸ் அடிக்கணும். போஸ் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் வந்துட்டு நீங்க மார்க் பண்ணுங்க. ஒன்னுக்கு ஏ என்ன பின்னு அது உங்களோட பேப்பர்ல ஓகே உங்களோட புக்கில் வந்துட்டு மார்க் பண்ணுங்க. ஒன்னுக்கு ஏ, டூக்கு பி அது மாதிரி மார்க் பண்ணிட்டு 25 கொஸ்டின் முடிச்ச உடனே அங்க சொல்யூஷன் லிஸ்ட் கொடுத்துருப்பேன். அது கிராஸ் செக் பண்ணிட்டு எவ்வளவு மார்க்ஸுங்கிறத கவுண்ட் பண்ணி வைக்கணும். அது முடிச்ச உடனே C++ஓட 25 கொஸ்டின்ஸ் நான் காமிப்பேன். அதுவும் இதே மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு மார்க்ஸ் கவுண்ட் பண்ணணும். ஓகே. இந்த 2 மார்க்ஸுமே செப்பரேட்டா வந்து எனக்கு மெசேஜ் இதுல கமெண்ட் போடுங்க. ஓகே. எவ்வளவு கம்மியானாலும் பரவாயில்ல. ஓகே. இந்த அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியானா நீங்க கவலைப்படக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் a லேர்னிங் ஸ்டேஜ் ரைட். இப்படிதான் நம்ம படிக்க முடியும். எல்லாமே தெரிஞ்சுட்டு போய் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அட்டென்ட் பண்ணணும். பட் அதுல இருந்து மறுபடியும் உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்ஸ் இருக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த சொல்யூஷன் பார்க்கும்போது அது கிளியர் ஆயிரும். ஓகே. ஆஃப்டர் த 2 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே. ஸோ ரெடியா இருங்க. அப்புறம் இதே மாதிரி தான் வந்துட்டு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் நான் வந்துட்டு பெய்டு மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பிடிஎஃப்பும் பிளஸ் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எந்த எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வந்து இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். சாப்டர் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் ஸ்கெடியூல் பிரகாரமா அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. டெய்லி அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இதே மாதிரி தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வீடியோ போஸ்ட் அடிச்சுட்டு மார்க்ஸ் எழுதுவாங்க. சாரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் வந்து பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு ஃபைனலி கவுண்ட் பண்ணி எனக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு கொஸ்டின் ரீட் பண்ண மாட்டேன். நீங்க வந்துட்டு ரீட் பண்ணணும். ஓகே. எக்ஸாம் ஹால்ல இருந்து எப்படி இருக்கோ அது மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். அப்புறம் இன்னொரு மேட்ரு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ்ல வர கொஸ்டின்ஸ் இங்க வராது. ஓகே. லைக் 2மே நான் ரிப்பீட்டா கொடுக்கல. ஏன்னா அவங்களும் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கும் கூட தான் இது பெனிஃபிட். ஸோ வந்துட்டு ரிப்பீட்டா இருந்தானே அவங்களுக்கு யூஸ் இருக்காது இல்ல. ஸோ 2மே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட அங்கேயும் இங்கேயும் சேமா இருக்காது. யூனிக்கா தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸ்டார்ட். Okay, that's all. Computer network முடிஞ்சிருச்சு. Now we can start the C++. Okay, this is the solution. Cross check பண்ணிக்கோங்க. எவ்வளவு மார்க்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் C++ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. ஸோ சி பிளஸ் பிளஸ் முடிச்சுட்டீங்க. அதோட ஆன்சர் கீ இங்க கொடுத்திருக்கேன். கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சொல்யூஷன் பார்ட்டுக்கு போயிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இங்க வந்து ஈதர்நெட் ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்காங்க. 802.3, 11, 15, 16. ஸோ வந்துட்டு 802.3 வந்து என்ன ஈதர்நெட். இது வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வைக்கணும். இது வந்து எல்லாம் தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் இப்ப 11னா வந்துட்டு கண்டிப்பா அது வைஃபை தான். வைஃபைட தான் 11. ஸோ வைஃபை மீன்ஸ் வாட் வயர்லெஸ். ஸோ பி வந்துட்டு மேட்ச் வித் 1ங்கிறது நமக்கு ஈஸியா தெரியலாம். பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 0.11ங்கிறது வயர்லெஸ் லேன். ஓகே. ஸோ பி இஸ் 1னா எது மேட்ச் ஆகுது? ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இது இருக்கு. அப்பவே வந்துட்டு இது மட்டும் தெரிஞ்சா கூட உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸ்டில் வந்து மத்ததும் வந்து படிச்சுக்கோங்க. 802.15 அப்படின்னா வந்துட்டு ப்ளூடூத். ஓகே. 16 அப்படி வந்துட்டு வைமேக்ஸ். இது மாதிரி படிச்சு வைக்கணும். ஓகே. 16 வந்து வைமேக்ஸ். அப்புறம் 802.3 அப்படின்னா ஈதர்நெட். இது எல்லாமே ஈதர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே. அட்லீஸ்ட் 1, 2வது படிச்சு வச்சேன்னா நீங்க மேட்ச் ஃபாலோயிங் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 802.3 வந்துட்டு ஈதர்நெட் வயர்டு லேன் ஸ்டாண்டர்ட். இது வந்து ட்விஸ்டட் பெயர்ல ஃபைபர் ஆப்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுது. அப்புறம் 80.11 வந்துட்டு வைஃபைன்னு சொன்னோம்ல வயர்லெஸ் லேன் ஸ்டாண்டர்ட். இது 1 மெகாபிட்ஸ் பர் செகண்ட்ஸ் டு சவரல். நல்லா உங்களுக்கு தெரியும் வைஃபைனா நல்ல ஸ்பீடு இல்ல. இது வந்து ஈதர்நெட் பார்த்தோன்னா 10 மெகாபிட்ஸ் பர் டு 10 ஜிகாபிட்ஸ் பர் செகண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அப்புறம் இது WP பேனுங்கிறது ஷார்ட் ரேஞ்ச் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ப்ளூடூத்ல எல்லாம் யூஸ் பண்றது 802.15 தான். இப்போ இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு ப்ளூடூத்னு தானே கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் 802.16 வந்துட்டு வைமேக்ஸ் தட் இஸ் பிராட்பேண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க். இது 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். 50 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸ்பீடு வந்து 1 ஜிகாபிட்ஸ் பர் செகண்ட். அட்லீஸ்ட் ஸ்பீடும் ரேஞ்சும் எதுவுமே தெரியலனா கூட இந்த நேமாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டோட நேம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements true with regard to various layers in the internet stack? Okay, first என்ன கொடுத்திருக்காங்க? At the link layer, packet of transmitted information is called frame. That we know, right? DLL அப்படின்னா frame தான். DLL is frame. Next என்ன கொடுத்திருக்காங்க? Network layerல packet of transmitted information is called as segment. This is wrong. Segment அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றது எந்த லேயர்ல? Transport லேயர்ல தான் வந்து segment வருது. Network லேயர்ல அப்ப என்ன கொடுப்போம்? அதோட PDU unit is packet. ஓகே. பேக்கெட் தான் கரெக்ட் ஆனது. செக்மெண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் யூஸ் பண்றோம். அதனால தான் வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேனல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இன் பிராட்காஸ்ட் நெட்வொர்க் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. CSMA CD இஸ் மோர் ஃபேர் தேன் டோக்கன் பாசிங். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். இதுல வந்து உங்களுக்கு தெரியும் டோக்கன் பாசிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேரா வந்து கொடுக்குது. எல்லாருக்குமே அது இது வந்து போகும். டோக்கன் வந்து பாஸ் ஆகுது. கரெக்ட் டைமுக்குள்ள வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து டோக்கன் போகுது. ஸோ ஃபேர் யூஸ் தான் டோக்கன் பாசிங் அப்படின்னா. ஓகே. Token passing is more fair because it gives each node a chance to transmit in turn. CSMA CD அப்படி கிடையாது. அது வந்துட்டு ஃபேரா கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சேனலும் வந்துட்டு இட்ஸ் காம்பீட் ஃபார் த சேனல். ஒவ்வொரு நோட்ஸும் வந்து அந்த சேனலுக்கு கிடைக்கிறதுக்கு காம்பீட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டைமுக்குள்ள வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஓகே. டோக்கன் பாசிங் அப்படி கிடையாது. ரவுண்ட் ராபிங் மாதிரி ஃபேரா வந்துட்டு கொடுக்குது. ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து ஒவ்வொரு நோடுக்கும் வந்து கரெக்ட் டைமுக்குள்ள அது கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க முடிச்ச உடனே அடுத்த நோடுக்கு கொடுத்துரும் அந்த மாதிரி. ஓகே. அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தேன்னா இது மட்டும் தான் வந்துட்டு ராங். இது வந்து கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதோட நேர ஆப்போசிட் இங்க கொடுத்திருக்காங்க. டோக்கன் பாசிங் இஸ் மோர் ஃபேர் மெத்தட் தான் CSMA CD. இப்போ கான்ட்ராடிக்டரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒன்று தான் கரெக்டா வரும் இல்ல. இப்பவே வந்துட்டு இதுல ஏதாவது ஒண்ணுதாங்கிறது உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணலாம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க டோக்கன் பாசிங் இஸ் மோர் ஃபேர் than CSMA CD. நெக்ஸ்ட் டோக்கன் பாசிங் இஸ் மோர் ஸ்டேபிள் இன் ஹெவி டிராபிக் கண்டிஷன். இட் இஸ் எ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹெவி டிராபிக் கண்டிஷன்ல இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஆடிங் அண்ட் ரிமூவிங் நோட்ஸ் டு CSMA CD இஸ் ஈஸியர் தான் டோக்கன் பாசிங். CSMA CD தான் வந்துட்டு ஆடிங் அண்ட் ரிமூவிங் நோட்ஸ் ஈஸி. ஓகே. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் UDP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இட்ஸ் எ கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். இட் இஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். அதனாலே இது வந்து அன்ரிலேபிள் டேட்டா டெலிவரி. பட் இங்க கொடுத்திருக்கிறது ரிலேபிள். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். Okay. So UDP is connectionless. It doesn't establish a connection before the data transfer. The low overhead இருக்கு because இதுல error correction and connection management எதுவுமே கிடையாது. கனெக்ஷன் TCP மாதிரி 3-way handshake எதுவும் இல்ல.
அது மாதிரி எரர் கரெக்ஷனும் இல்ல. அதனாலே வந்து ஓவர்ஹெட் கம்மியா இருக்கு கம்பேர் டு டிசிபி. அப்புறம் இதோட மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு யூடிபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங், டிஎன்எஸ், வாய்ஸ் ஓவர், ஓகே, விஓஐபி, தென் டிஹெச்சிபி, டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால், இதெல்லாம் எந்த இது யூஸ் பண்ணதுன்னு கேட்டானா யூடிபி தான். ஓகே, டிஎன்எஸும் டிஹெச்சிபி எல்லாம் மெயினா யூஸ் பண்றது யூடிபி தான். டிஎன்எஸ் வந்து ரெண்டிலும் இருக்கு, பட் யூடிபி தான் மெயினா. வேர் ஸ்பீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் ரிலேபிலிட்டி. ரிலேபிலிட்டியோட ஸ்பீடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற சிச்சுவேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்றது யூடிபி தான். ஓகே, பிகாஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாம் வந்துட்டு கரெக்ட் ஸ்பீடு வந்து ஸ்பீடா வந்து கிடைக்கணும் இல்ல, அதனால ஆன்லைன் கேமிங் இதெல்லாம். அப்புறம் ஹெடர் சைஸ் வந்துட்டு 8 பைட்ஸ். யூடிபியோட ஹெடர் சைஸ் 8 பைட்ஸ், மேக் இட் மோர் எஃபிஷியன்ட் தான் டிசிபி. ஓகே, இது வந்து 8 பைட்ஸ் தான் இருக்கு ஹெடர் சைஸ். போர்ட் நம்பர் வந்துட்டு இட்ஸ் யூசஸ் போர்ட் நம்பர்ஸ் டு ஐடென்டிஃபை சென்டிங் அண்ட் ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். In one of the pairs of protocol given below, both the protocol can use multiple TCP connection between the same client and server. Which one is that? Okay, ரெண்டுக்குமே அதாவது இதுல ரெண்டு பேர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து மல்டிபிள் ஒரு கிளையண்ட் அண்ட் சர்வருக்குள்ள கம்யூனிகேட் பண்ணும்போது மல்டிபிள் டிசிபி கனெக்ஷன் யூஸ் பண்றது என்னென்ன ப்ரோட்டோகால்னு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஹெச்டிடிபி அண்ட் எஃப்டிபி. ஓகே, எஃப்டிபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 20 அண்ட் 21 2 போர்ட் நம்பர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல. ஸோ இது வந்து டேட்டா கனெக்ஷன், இன்னொன்று வந்துட்டு கண்ட்ரோல் கனெக்ஷன் சொல்லிட்டு, அதே மாதிரி ஹெச்டிடிபி மல்டிபிள் கனெக்ஷன் யூஸ் பண்ணது. கேன் யூஸ் open multiple TCP connections simultaneously. Okay, FTP always use 2 TCP connection, one for control and one for data transfer. Telnet and SMTP uses only single TCP connection. Next question is numerical. If the bit rate is 12,000 bps, there are 4 bits for each signal element, then the baud rate is very easy. No, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது வந்து baud rate கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. baud rate அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் கொடுத்திருக்காங்க, கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ். அதோட ஈக்குவேஷன் என்ன? பிட் ரேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் சிக்னல் எலிமெண்ட். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகே, சோ பிட் ரேட் என்ன கொடுத்திருக்காங்க? 12,000 கொடுத்திருக்காங்க, 12,000. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர், ஒவ்வொரு சிக்னலுக்கும் வந்துட்டு எத்தனை பிட்ஸ் இருக்கு? 4. 12,000 டிவைட் பை 4 எவ்வளவு வரும்? 300. 300 into 4 தானே 12,000. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸி தான். பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர்னாலே பிட்ஸ் தான் நீங்க பார்க்கணும். பிட்ஸ் எங்கேயாவது இருக்கா? எஸ், ரா பிட்ஸ். கன்சர்ன் வித் டிரான்ஸ்மிட்டிங் ரா பிட்ஸ் ஓவர் ஏ கம்யூனிகேஷன் சேனல். அப்பவே வந்து 1 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு இது ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நீங்க எக்ஸாம் ஹால்ல இருந்து பார்க்கும்போது இது கிடைச்சிச்சுன்னா அப்படின்னா 2 பார்க்கவே கூடாது. 2ல என்ன இருக்குன்னு கூட பார்க்க கூடாது. டைரக்டா 3க்கு போயிடணும். பிகாஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன்லுமே வந்து 4ஆ இருக்கு. ஓகே, அவ வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 வந்து செக்ஷன் லேயர். செக்ஷன் லேயர் வந்து என்ன பண்ணுது நமக்கு தெரியும், டோக்கன் மேனேஜ்மெண்ட் செக்ஷன், எனேபிள் செக்ஷன் இதெல்லாம் வருது இல்ல. ஸோ டோக்கன் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஆல்ரெடி. செக்ஷன் 3 is 1 கிடைச்சிருக்கு. ஸோ வந்து 4 பார்க்க கூட தேவையில்லை, டைரக்டா நீங்க சிக்கு வந்துடணும், ஆன்சர் எடுத்துடணும். இந்த 1ம் இந்த 2ம் 4ம் பார்க்க கூட கூடாது. ஓகே, எனிவே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுது? என் டு எண்ட் எங்கேயாவது பார்த்தேன்னா அது டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். ஓகே, என் டு எண்ட் லேயர் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அண்ட் பிரசன்டேஷன் லேயர் வந்து கம்ப்ரெஷன், அப்புறம் டிரான்ஸ்லேஷன், இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணது இல்ல. கன்சர்ன் வித் சின்டாக்ஸ் அண்ட் சீமாண்டிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டட். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்து வைக்கணும். என்ன சொல்றது, டேர்ம்ஸ் எல்லாம் சின்டாக்ஸ் அண்ட் சீமாண்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்றது எல்லாம் பிரசன்டேஷன் லேயர் தான். ஓகே, ஸோ 4 is 3. ஸோ இதோட கரெக்ட் மேட்சிங் வந்துட்டு நான் டேபிளா கொடுத்துருக்கேன். பிசிக்கல் லேயர் இஸ் ரா பிட்ஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர் எண்ட் டு எண்ட், செக்ஷன் லேயர் டோக்கன் மேனேஜ்மெண்ட், பிரசன்டேஷன் லேயர் கன்சர்ன் வித் சின்டாக்ஸ் அண்ட் சீமாண்டிக்ஸ். நெக்ஸ்ட் டெக்னிக் ஃபார் இது வந்து எப்பவுமே கேட்கிற கொஸ்டின் தான். டெக்னிக் ஆஃப் டெம்பரரிலி டிலேயிங் அவுட் கோயிங் அக்னாலஜ்மெண்ட் ஸோ தட் தே கேன் பி ஹூக்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் அவுட் கோயிங் டேட்டா ஃப்ரேம். இது வந்துட்டு நம்ம இது இருக்குல்ல, சிம்ப்ளெக்ஸ் இல்ல ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ்ல வந்து யூஸ் பண்றது. அதாவது ஏ வந்து பிக்கு ஏ சோர்ஸ், பி வந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ பி வந்துட்டு சிக்கும் வந்து ஏக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. ரெண்டு சைட்ல இருந்தும் வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம்? ஃபுல் டியூப்ளெக்ஸ் சொல்லுவோம்ல.
ஓகே. அட் அ டைம் சொன்னேன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். அட் அ டைம் இல்ல அப்டின்னா ஹால்ஃப் டியூப்ளெக்ஸ். ஓகே. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஏ கொடுத்த பாக்கெட் நம்பர் 1 வந்து பிக்கு கிடைச்சது. பட் பி வந்து அது உடனே வந்து அதுக்கு அக்னாலஜ்மென்ட் கொடுக்க மாட்டேன். கொடுக்காம என்ன பண்ணும்னா, பி வந்து நெக்ஸ்ட் பிக்கு ஏதாவது சென்ட் பண்றதுக்கு இருக்கும்ல. ஒரு மேபி 2ங்கிற ஒரு பாக்கெட் சென்ட் பண்றதுக்கு வரும்ல. கூடிய சீக்கிரமா வரும்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு இது ரெடி ஆகும்போது இந்த பாக்கெட் சென்ட் பண்றதுக்கு ரெடி ஆகும்போது இந்த 2 கூட இந்த 1ஓட அக்னாலஜ்மென்ட்டும் கூட சேர்த்து வந்துட்டு ஏக்கு அனுப்பும். ஓகே. இதுதான் வந்துட்டு பிக்கி பேக்கிங்கிற கான்செப்ட். The technique of temporarily delaying outgoing acknowledgement so that they can be hooked onto the next outgoing data frame. Piggy backing. இது வந்து ஆப்ஷன்ல வந்து நான் பார்த்திருக்கேன். பிக்கி பேக்கிங் இது மாதிரி டிஃப்ரெண்டா எல்லாம் கொடுப்பாங்க. அதனால நீங்க அது கரெக்டா ஸ்பெல்லிங் பார்க்கணும். பிக்கி பேக்கிங். Okay. So next question, which of the following devices takes data sent from one network device forward into destination node based on MAC address? MAC address வந்துட்டு பார்த்துட்டு forward பண்றது யாரு? switch. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். Which protocol is used to find the logical address for a network machine from its physical address? Physical address கிடைச்சிருக்கு. So MAC address நம்மகிட்ட இருக்கு. நமக்கு என்ன வேணும்? Logical. That is IP address வேணும். MAC to IP. அது வந்து தெரியணும். ஏதாவது ஒன்று படிக்கணும்னு நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அடுத்தது தெரியும். IP to MAC வந்து ARPன்னு நமக்கு தெரியும். அப்படின்னா MAC to IP reverse RAP தான். Reverse Address Resolution Protocol. ஓகே. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். Okay, next question is a numerical. If a file consisting of 50,000 characters takes 40 seconds to send, then the data rate is. இப்படி characters ன்னு பார்த்தனா கண்டிப்பா வந்து 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். Because 1 character equal to 8 bit. Okay, so நீங்க total bits கண்டுபிடிக்கணும்னா இந்த characters ന്റെ கூட 8னால மல்டிப்ளை பண்ணணும். Okay, so 50,000 into 8 is equal to 4 lakh. உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் இது கொடுத்திருக்கிறது 40 செகண்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. எத்தனை பிட்ஸ்ங்கிறது 40 செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன பண்ணணும்? அது வந்து 1 செகண்டுக்கு மாத்தணும் இல்ல? ஸோ டேட்டா ரேட் ஈக்குவல் டு டோட்டல் பிட்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே. ஸோ டோட்டல் 40 செகண்ட்ஸ்ல 4 லேக் இருக்கு. 4 லேக் எப்படி கிடைச்சது? 50,000 into 8. இப்ப நமக்கு வேண்டது 1 செகண்ட்ல எத்தனை டேட்டா ரேட் இருக்குங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணா போதும் இல்ல? டிவைட் பை 40 யூ ஆர் கெட்டிங் 10,000 பிட்ஸ் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறது வந்துட்டு கிலோ பைட்ஸ் பர் செகண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதை வந்து அப்படியே கிலோ பைட்ஸ் பர் செகண்ட்ல மாத்த வேண்டியதுதான். பிகாஸ் 10 into 10 power 3 தான் வந்துட்டு 10,000 below bits per second, right? 10 power 3 means what? kbps. இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சார்ட் கொடுத்திருந்தேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். 10 power 3 means kilobytes per second. 10 power 6 means megabits per second. இது மாதிரி அது படிச்சு வைக்கணும். ஸோ ஆப்ஷன்ல எப்பவுமே அப்படிதான். நமக்கு கிடைக்கிற ஆன்சருக்கு மெஷர்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்திருக்கிற எந்த யூனிட்டிலோ அதே யூனிட்டுக்கு நம்ம மாத்தணும். ஓகே, இது வந்து கிலோபைட்ஸ் per secondங்கிற யூனிட்டுக்கு மாத்தும் போது 10 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான். என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேயர். இது டிசிபி ஐபி மாடல் கொடுத்துருக்காங்க. டிசிபி ஐபி மாடல்ல வந்துட்டு பிரசன்டேஷன் லேயர் கிடையாது. என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் வந்து நம்ம பிரசன்டேஷன் லேயர்ல தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிசிபி ஐபி மாடல்ல அப்ளிகேஷன் லேயர் தான் வந்துட்டு செக்ஷன் லேயரோடையும் பிரசன்டேஷன் லேயரோடையும் அப்ளிகேஷன் லேயரோடையும் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் அப்ளிகேஷன் லேயர் இஸ் அப்ளிகேஷன் லேயரோட ஒர்க் பண்ணுது, பிரசன்டேஷன் லேயரோட ஒர்க் பண்ணுது, செக்ஷன் லேயரோட ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன்ல இந்த கொஸ்டின்ல வந்து டீக்ரிப்ஷன் அண்ட் என்கிரிப்ஷன் இஸ் பிரசன்டேஷன் லேயரோட ஒர்க் தானே. ஸோ அது வந்துட்டு டிசிபி ஐபி மாடல் வந்து அப்ளிகேஷன் லேயர் தான் பண்ணுது. நெக்ஸ்ட், which error detection code is based on polynomial division? நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதா polynomial division யூஸ் பண்றது CRC, cyclic redundancy check. Next question again, numerical. An analog signal has a bit rate of 8000 bps and a baud rate of 1000. Okay, so baud rate means number of signals. Okay, signals தான் mention பண்ணுது. Then analog signal has dash signal elements and carry dash data elements in each signal. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? signal number of signal elements number of data elements கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு number of data elements per signal கண்டுபிடிக்கிறதுக்கு equation இருக்கு. bit rate divided by baud rate. Okay, அதாவது ஒரு சிக்னலுக்கு எத்தனை டேட்டா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிட் ரேட் டிவைடட் பை baud rate. அப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 8000 தான் வந்து பிட் ரேட், baud rate வந்து 1000. baud rate வந்து 1000. ஸோ வந்துட்டு நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 8. நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இஸ் 8. அப்பவே இது வந்து ரெண்டும் எலிமினேட் பண்ணிடலாம். இனி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சிக்னல். சிக்னலை வந்து எது பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னல் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 2 power bits per signal element.
ஓகே. சோ இதுல வந்து நமக்கு எத்தனை டேட்டா எலிமெண்ட்ன்னு கிடைச்சிருக்கு? 8ன்னு கிடைச்சிருக்கு இல்ல. சோ 2 பவர் 8 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் சிக்னல் எலிமெண்ட் கிடைக்கும். 2 பவர் 8 இஸ் ஈக்குவல் டு வாட்? 256. சோ 256. இது ரெண்டு ஈக்குவேஷனும் தெரிஞ்சா போதும். ஓகே. நெக்ஸ்ட் ஈஸி தான். மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரம் த லேயர்ஸ். ஓகே. டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னும் போது என்ன வரும்? யூசர் ஆதென்டிகேஷன் கண்டிப்பா வராது. யூசர்ங்கிற வேர்டு வந்தனால அது அப்ளிகேஷன் லேயரா இருக்கும். ஓகே. ஸோ ஈஸியா D1ன்னு மார்க் பண்ணியா இருக்கு. D1 இது எல்லாமே இது அப்ப இது எலிமினேட் பண்ணிடலாம். மீதி மூணுமே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால். ஃபயர்வால்னாலே இந்த நெட்வொர்க் லேயர் தான் ஃபயர்வால் வரும். நெட்வொர்க் லேயர். ஸோ 2 வரது வந்துட்டு ஓகே. சோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது மாதிரி நீங்க மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் 1ஓ 2ஓ ஆப்ஷன் பார்க்கும்போதே உங்க ஆன்சர் தெரியணும். அப்புறம் மீதி எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயரும் இருக்கு. டேட்டா லிங்க் லேயரும் இருக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் என்கிரிப்ஷன் ஆஃப் ஏ டேட்டா ஸ்ட்ரீம்னு இருக்கு. என்கிரிப்ஷன் ஆஃப் கனெக்ஷன். கனெக்ஷன் பார்த்தாலே வந்துட்டு டிசிபி தான். டிசிபி தான் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணது இல்ல. 3-வே ஹேண்ட் ஷேக்கிங் எல்லாம் இருக்குல்ல. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்கிரிப்ஷன் ஆஃப் கனெக்ஷன். அப்புறம் டேட்டா லிங்க் லேயர் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் எல்லாம் யூஸ் பண்றது. பாயிண்ட் டு பாயிண்ட் என்கிரிப்ஷன் ஆஃப் ஏ டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, தட் இஸ் டேட்டா லிங்க் லேயர். அதனால தான் இந்த கரெக்ட் ஆன்சர் இதா இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு, ரீட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் லேயர், ஃபயர்வால்ஸ், ஃபில்டர், ஐபி பேக்கெட்ஸ் டு பிரிவென்ட் அன்ஆதரைஸ்ட் ஆக்சஸ் அண்ட் அட்டாக். டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுது? யூஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் என்கிரிப்ஷன் டு செக்யூர் கம்யூனிகேஷன் ஓவர் பிசிக்கல் லிங்க். எக்ஸாம்பிள் WPA. Then application layer வந்து user authentication ensures only authorized users can access services. Transport layer வந்து encryption of connection. How? Using SSL, TLSங்கிற protocols எல்லாம் யூஸ் பண்ணிட்டு encryption பண்ணுது. connection encryption பண்ணுது. யாரு? transport layer. Next question, subnettingங்கிற கான்செப்ட்ல வரது ஈஸி தான். If you wanted to have 12 subnet with a class C network ID, which subnet mask would you use? இது ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸ் சியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் தெரியணும். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஒவ்வொரு கிளாஸோடையும் வந்து தெரியணும். சியோடது வந்து 255.255.255.0 இதுதான் வந்து சியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். அப்ப நமக்கு இத்தனையும் வந்து நெட்வொர்க் பார்ட், இது மட்டும்தான் ஹோஸ்ட் பார்ட். அப்ப ஹோஸ்ட் பார்ட் எத்தனை இருக்கு? 8 பிட்ஸ் இருக்கு ஹோஸ்ட் பார்ட்டுக்கு. நமக்கு வந்து 12 சப்நெட் ரெடி பண்ணணும். 12 சப்நெட் நமக்கு வேணும். இந்த நெட்வொர்க்குக்கு 12 சப்நெட் வேணும்னா ஹோஸ்ட் கிட்ட இருந்து எடுக்கணும். இந்த 12 சப்நெட்டுக்கு வேண்டாம் பிட்ஸ் எடுக்கணும். 12 சப்நெட்டுக்கு எத்தனை பிட்ஸ் வேணும்? ஓகே, 12 சப்நெட்டுக்கு எத்தனை பிட்ஸ் வேணும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு 3 பிட்ஸ் இருந்தேன்னா உங்களுக்கு 2⁻3 8 சப்நெட் ரெடி பண்ண முடியும். 2⁻3 8. அப்ப கண்டிப்பா வந்து 3 பிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு 12 சப்நெட் முடியாது. அப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? 4. 2⁻4 அப்படின்னா என்ன? 16. ஓகே, 16 பிட்ஸ் கிடைக்குது. அப்போ எனக்கு இனஃபா இருக்கு இல்ல? ஓகே, சோ வந்துட்டு 4 பிட்ஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் கிட்ட இருந்து கடன் எடுக்கணும். ஓகே, அப்ப கடன் எடுக்கும்போது டோட்டல் வந்துட்டு 8 பிட்ஸ் தானே இருந்தது. 255 then டோட்டல் 8 பிட்ஸ் ஹோஸ்ட் கிட்ட இருக்கு. அது அவங்க கிட்ட இருந்து 4 பிட்ஸ் நம்ம வாங்க போறோம், போரோ பண்ண போறோம். 4 பிட்ஸ் மட்டும் வாங்க போறோம். மீதி வந்து ஹோஸ்டுக்கே இருக்கு. ஓகே, இப்போ இந்த 4 பிட்ஸ், இந்த 41 அப்படின்னா அது வந்து நீங்க பைனரிக்கு டிஜிட் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 41 அப்படின்னா என்ன? 240. நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இது வந்து பை ஹார்ட் பண்ணணும். ஒன்னு மட்டும் இருந்தேன்னா என்ன, செகண்ட் இருந்தேன்னா என்ன, அது மாதிரி திஸ் இஸ் 128, 2 ஒன்ஸ் இருக்குன்னா 192, 3 இருந்தேன்னா 224, 240 இது மாதிரி வந்து பை ஹார்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு டைம் வந்து நிறைய போகும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 240. Okay, next question is, which of the following is not an advantage of link state routing over distance vector routing? இது வந்து நெட்வொர்க் லேயர்ல ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ங்கிற கான்செப்டுக்குள்ள வரதுதான் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அண்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இருக்கு. இன்டர் டொமைன் ப்ரோட்டோகால் அண்ட் இன்ட்ரா டொமைன் ப்ரோட்டோகால்னு சொல்லி 2 டைப் இருக்கு. அதுல இன்ட்ரா டொமைனுக்குள்ள வரதான் வந்துட்டு இந்த ரெண்டுமே. ஓகே, ஸோ இதுல அல்கோரிதம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் வந்துட்டு என்ன அல்கோரிதம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பெல்மேன் ஃபோர்ட் அல்கோரிதம் யூஸ் பண்ணுது. அப்புறம் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் வந்துட்டு என்ன அல்கோரிதம்? டிஜிக்ஸ்ட்ரா. ஓகே, இதெல்லாம் கேட்பாங்க. இது ரிலேட்டடா வந்துட்டு கொஞ்சம் நிறையவே கொஸ்டின்ஸ் வந்துட்டு மெம்பர்ஸ் ஆன்லி வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுல கேட்டிருக்கிறது லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கோட அட்வான்டேஜ் இல்லாதது என்ன கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஈஸி டு கான்ஃபிகர் தான். ஈஸி டு கான்ஃபிகர்ங்கிறது டிஸ்டன்ஸ் வெக்டர் வந்து ஈஸியா இருக்கு கான்ஃபிகர் பண்றதுக்கு. ஆனா லிங்க் ஸ்டேட் வந்துட்டு ஈஸி கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ்.
நாட் an advantage. ஓகே. அப்புறம் மத்தது எல்லாமே ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ், டிசைன் டு ஆப்பரேட் ஃபார் என்டர்பிரைஸ் நெட்வொர்க், ஈவென்ட் ட்ரிவன் அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜ் தான் லிங்க் ஸ்டேட்டோடது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டும் என்னன்னு பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலா. டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் அல்கோரிதம் அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் அதாவது நான் ஒரு 5 ரவுட்டர் இருக்குன்னா ஒவ்வொரு ரவுட்டருக்கும் அவங்க பக்கத்துல இருக்கிற ரூட் மட்டும் தெரியும். ஓகே. ஒரு ரவுட்டர் வந்து நைபர்ஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணும் டீடைல்ஸ். இந்த ஏல இருந்து பிக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏ வந்து பிக்கு அனுப்பும், ஏ வந்து சிக்கு அனுப்பும். அது மாதிரி பக்கத்துல நைபர்ஸ்க்கு சென்ட் பண்றதா வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் அல்கோரிதம். இது வந்து பீரியோடிக்கலா சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இல்லாம வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் ஆகலாம், ரூட் வந்து சேஞ்ச் ஆகலன்னா கூட அவங்க வந்துட்டு ஒரு டைம்குள்ள வந்து எப்பவுமே சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க டிஸ்டன்ஸ் வெக்டர் அல்கோரிதத்துல. லிங்க் ஸ்டேட்ல எப்படின்னா வந்துட்டு நைபர்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, திஸ் ரவுட்டர் பொசஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கம்ப்ளீட் நெட்வொர்க் டாபாலஜி. ஃபுல் நெட்வொர்க் டாபாலஜி அந்த நைபர்ஸுக்கு பக்கத்துல ரவுட்டருக்கு போகிறது மட்டும் இல்லாம என்டையர் நெட்வொர்க்ல போற ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ரவுட்டரும் கீப் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே. இது வந்து பீரியோடிக்கலா சென்ட் ஆகாது. ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் அப்டேஷன் நடக்கும். ஓகே. ஏதாவது டாபாலஜில சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மட்டும் ரவுட்டர் வந்து எகெயின் வந்து மாத்தி அனுப்புவாங்க ஃபுல் டாபாலஜி. ஓகே. ஸோ இங்க வந்து ஃபிளட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அப்புறம் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்ல வந்துட்டு ஒரு கவுண்ட் டு இன்ஃபினிட்டிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது டிஸ்டன்ஸ் வெக்டர்ல. ஓகே. அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதுல என்ன கேட்டிருந்தாங்க? ஈஸி டு கான்ஃபிகர். இது வந்து ஈஸி கிடையாது. லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் வந்து நாட் ஈஸி டு கான்ஃபிகர். அதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் விச் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் யூட்டிலைஸ்டு பை ஈதர்நெட் யூசிங் சிஎஸ்எம்ஏ சிடி ப்ரோட்டோகால். சிஎஸ்எம்ஏ சிடி ப்ரோட்டோகால் வந்து என்ன மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுதுன்னு கேட்டான்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் தான். ஓகே. இதுல சிஎஸ்எம்ஏ சிடினா நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணதான் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன். இது வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மாடல் தான். தட் மீன்ஸ் the data can either be transmitted or received at a time but not simultaneously. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் இன் விச் த ஃபாலோவிங் பேக்கெட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஆன் த நெட்வொர்க் பை a host when a browser requests a web page from a remote server assuming that the host has just been restarted. ஓகே. இப்போ ஹோஸ்ட் வந்து இப்பதான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்போ வந்துட்டு எந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். அந்த நம்ம ஒரு பேக்கெட் சென்ட் பண்றோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நடக்குதுன்னு தான் இதோட மீனிங். ஓகே. ஹோஸ்ட் வந்து இப்பதான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஐபி அட்ரஸ் எதுவுமே தெரியாது. அப்ப நமக்கு ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் we need a ஐபி அட்ரஸ். எப்படி ஐபி அட்ரஸ் கிடைக்கும்? த்ரூ த டிஎன்எஸ் கொரி, ரைட்? ஸோ டிஎன்எஸ் கொரிங்கிறது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? கனெக்ஷன் வேணும். டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. நவ் we can enable the connection using டிசிபி sync. ஓகே. டிசிபியோட 3-way ஹேண்ட்ஷேக் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே நான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கிறது. அதுதான் தேர்ட் வருது. ஹெச்டிடிபி கெட். Okay, DNS query, since the host just restarted, it has no cached IP address for the domain name. So it first sends a DNS query to resolve the server's IP. Then TCP sync அப்படின்னா after obtaining the IP, it starts TCP 3-way handshake. அப்புறம் லாஸ்ட் வந்து once the TCP connection is established, browser sends the HTTP get request to fetch the web page. Web page வந்து கிடைக்கணும்னா நம்ம HTTP request கொடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து தேர்ட் ஒன். ஓகே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்ல கேட்ல எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்துட்டு இது சிஆர்சி கோடு சால்வ் நம்ம கிளாஸ்ல பண்ணதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். ஓகே. பிகாஸ் இதோட டிகிரி பாருங்க 5 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதை வந்து பைனரிக்கு மாத்தணும். இந்த டிவைஸரை திஸ் இஸ் போலினோமியல் கொடுத்துருக்காங்கல்ல, பைனரிக்கு பண்ணணும்னா x5 ஸ்டார்ட் பண்ணது. x5 இஸ் தேர், x4 இஸ் தேர், x3 இல்ல, அதனால 0. தென் x2 இஸ் தேர், எஸ். x1 இருக்கா? இல்ல, ஸோ 0. தென் x0 இருக்கு. ஸோ 110101 113 இல்ல 110101 நான் நீங்க தப்பா கொடுத்துருக்கேன். 110101 110101 இதுதான் வந்துட்டு போலினோமியல். ஓகே. ஸோ நம்ம இது கால்குலேட் பண்ணது வந்து டிவிஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றோம்? 10100 அந்த மெசேஜ் அப்படியே எழுதுவோம். 00 3 0 இருக்கு. அதுக்கப்புறம் 1101 எழுதுவோம். இது மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளாஸ்ல. ஸ்டில் நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது அப்படியே வந்துட்டு இந்த போலினோமியல் பைனரிக்கு எழுதிடணும். 110101 ரைட். நவ் கரெக்ட் தானே?
ஓகே. நவ் இதுல வந்துட்டு எத்தனை இதோட இது என்ன பார்க்கணும்? டிகிரி என்ன 5. டிகிரி 5ன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 zeros இங்க போடணும். டிகிரி 5ங்கும் போது 5 zeros. 2, 3, 4, 5. 5 zeros போட்டாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிவிஷன் பண்ணலாம். 1, 1, 0, 1, 0, 1. ஓகே. இது வந்துட்டு என்ன பண்ணும்? XOR பண்ணும். 1, 0, 1, 1, 1. இப்போ 5 தானே கிடைச்சிருக்கு. நமக்கு 6 வேணும் இல்ல? அதனால இங்கிருந்து ஒரு 2 எடுத்து போடுறேன். அப்போ வந்து அதை மார்க் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா மாறி போயிடும். ஓகே. 1. மறுபடியும் 1, 1, 0, 1, 0, 1. இது மறுபடியும் கால்குலேட் பண்றோம். 0, 1, 1, 1. மீதி எல்லாம் 0. அதனால எழுத தேவையில்லை. இப்போ நமக்கு 4 பிட்டா இருக்கு. நமக்கு 6 இருந்தா தானே டிவிஷன் பண்ண முடியும். ஸோ இனி எத்தனை வேணும்? 2 கூட எடுக்கணும் இங்கிருந்து. ஸோ இதுவும் எடுக்கிறேன். So 1, 0. Now again 1, 1, 0, 1, 0, 1. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் 1, 1, 1, 1. 4 1 கிடைச்சிருக்கு. மறுபடியும் நமக்கு எத்தனை வேணும்? 2 வேணும். என்ன 2 வேணும்? இதுவும் எடுக்கிறோம். ஓகே. So 1, 0. Now again 1, 1, 0, 1, 0, 1. மறுபடியும் 1, 1, 0, 1 கிடைச்சிருக்கு. இன்னும் 2 வேணும். அப்போ இந்த 2 எடுக்கலாம். இதுவும் எடுத்தாச்சு. ஓகே. Now 1, 1, 0, 1, 0, 1. இப்போ பண்ணும்போது 1, 0, XOR தான் பண்றோம். உங்களுக்கு தெரியும் இல்ல XOR ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். கிளாஸ் பார்க்காம இது டைரக்டா மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண வந்தவங்களுக்கு மேபி தெரியலனா அப்படின்னா அந்த கிளாஸ் போய் பார்த்துட்டு வரணும். ஓகே. 1, 0, 0, 1, 1. கரெக்டா? 1, 0, 0, 1, 1. ஓகே. 5 எண்ணம் வந்திருக்கு. இன்னும் 1 போதும். அப்போ ஒரு 0 மட்டும் போட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் பண்றோம். 1, 1, 0, 1, 0, 1. அப்புறம் 1, 1, 1. ஓகே. 3 1 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு 0வும் கூட 3 வந்திருக்கு. இன்னொரு 0யும் போடுறோம். ஓகே. மறுபடியும் நமக்கு போடுறதுக்கு வேற 0 கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இந்த 4 நமக்கு எத்தனை இங்க கொஸ்டின்ல எத்தனை ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம்? 5 zeros ஆட் பண்ணிருக்கோம்ல. ஸோ நமக்கு ஃபைனலி வந்துட்டு 4 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம அதில் இன்க்ளூட் பண்ண போறோம். 4 1ம் 00வும் போடுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 0 கூட போட்டுட்டு அனுப்புவோம். ஓகே. ஸோ நம்ம மெசேஜ் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் 0, 0, 1. ஒரு எக்ஸ்ட்ரா 0 போடுவோம் சொன்னல. 0, 1, 1, 1, 0 கிடைச்சிருக்கு. கரெக்டா கிடைச்சிருக்குல்ல? இப்படிதான் இது பண்ணணும். ஓகே. இப்ப நீங்க எவ்வளோ டிகிரி என்ன கொடுத்துருக்குங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஃபைனலி வந்து 4 கிடைச்சா கூட இப்போ 5 தான் டிகிரி. அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா போடணும். ஓகே. ஸோ 0, 111. அது லாஸ்டா வந்து இது மட்டும் கொடுத்துருக்காங்க. சில டைம்ல கொஸ்டின்ல வந்து இது கூட சேர்த்து எழுத வேண்டியதா இருக்கும். இது பிளஸ் அந்த 5 0க்கு பதில் இந்த 5 வேல்யூஸும் எழுதணும். இப்படியும் கொஸ்டின் நிறைய இது மாதிரி தான் கேட்பாங்க. இது பிளஸ் இது சேர்த்து எழுதுற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா வந்து இது மாதிரி. ஓகே. லெங்த் ஆஃப் த போர்ட் அட்ரஸ் இன் TCP/IP. TCP/IPயோட போர்ட் அட்ரஸ் கேட்டேன்னா சோர்ஸ் அட்ரஸும் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ரெண்டும் 16 பிட்ஸ் தான். அப்புறம் எப்பவுமே கேட்கறது வந்து சீக்வன்ஸ் நம்பர் கேட்பாங்க 32 பிட்ஸ், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 32 பிட்ஸ். இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க. ஓகே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் IPv6 டஸ் நாட் யூஸ் டேஷ் டைப் ஆஃப் அட்ரஸ். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து பண்ண முடியாதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. IPv4 support broadcast address. IPv6 completely eliminates broadcast and instead it relies on multicast and anycast. Okay, இதுக்குள்ள multicastம், unicastம், anycastம் இருக்கு, but broadcast கிடையாது. Okay, next 23rd question is a numerical. You are designing a link layer protocol for a link with bandwidth of 1 gigabits per second over a fiber link with length of 800 km. இங்க ஸ்பீடும் கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது propagation delay. Propagation delay கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? Distance divided by speed, right? So distance என்ன இருக்கு இங்க? Distance is 800 km. So 800 km divided by this 2 lakh கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த 2 ஜீரோயும் இந்த 2 ஜீரோயும் நம்ம கட் பண்றோம். அப்போ வந்து பாக்கி என்ன வருது? 8 divided by 2000. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 8 divided by 2000ங்கிறது 4 divided by 1000 அப்படின்னு எழுதலாம்ல. 8 divided by 2000னா 4 divided by 1000. ரைட். 4 divided by 1000 அப்படின்னா என்ன? 0.004. ரைட்.
0.004 செகண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின் ஆப்ஷனில் போனேன்னா செகண்ட்ஸில் கிடையாது, மில்லி செகண்ட்ஸில் இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி வந்து மில்லி செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்றோம்? 1 செகண்ட் ஈக்குவல் டு 10⁻³ மில்லி செகண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 10⁻3ஆல மல்டிப்ளை பண்றோம். 10⁻3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4 மில்லி செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஓகே, ஈஸியா சால்வ் பண்ணலாம். Next question, TCP is connection oriented. Packets follow the same route from the sender to receiver. It is a wrong statement. இது connection oriented தான், correct தான், but packets வந்து same routeல எல்லாம் follow பண்ணுங்கிறது கிடையாது. Packets may not follow the same route due to dynamic routing in the network. நெட்வொர்க்கில் வந்து dynamic routing நடக்குங்களே, அதனால வந்துட்டு same routeல எல்லாம் போகாது, but it's a connection oriented and reliable service. அப்புறம் next வந்து என்ன கொடுத்திருக்காங்க? In circuit switching, each packet of a message follows the same path from sender to receiver. Circuit switching என்ன நடக்குது நம்ம சொன்னோம், ஃபோனோட எல்லா எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஃபோன் கால் எல்லாம் இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் பாத்து கூட தான் வந்துட்டு பேக்கெட் சென்ட் ஆகும் சர்க்யூட் ஸ்விட்சிங்ல. ஸோ அது வந்து கரெக்ட் தான். Statement 2 is correct. Which device is used to connect different network that provide necessary translation both in terms of hardware and software? ரெண்டு நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது கேட்வேஸ் தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களுக்கு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம C++ ஓட சொல்யூஷன் பார்க்கலாம். A derived class with several base class. என்ன படிச்சிருக்கோம்? several base class, one derived class. Okay, that is multiple inheritance. Second question, in which of the following statement about interface in object oriented programming is true? இன்டர்ஃபேஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சோம்ல. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன படிச்சோம்? ஃபுல்லாவே அதுக்குள்ள இருக்கிறது மொத்தமா வந்துட்டு என்ன இருக்கும் சொன்னோம்? வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனா இருக்கும். பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன். பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இல்லாம வேற எதுவுமே வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனே அங்கே இருக்காது. அதாவது ஃபுல்லா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் மட்டும் இருக்கிறதா இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இல்ல. ஸோ இன்டர்ஃபேஸ் கேன் only be implemented by abstract class. Interface define a contract that classes must adhere but do not provide method implementation. இதுதான் வந்து கரெக்ட். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் தான். ஓகே, சம் ரூல்ஸ் தான். எல்லா கிளாஸுமே இது ஃபாலோ பண்ணணும். இது வந்து எந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்காது. ஃபுல்லாவே பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனா இருக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தேன்னா provide concrete implementation of methods, not abstract them. Interface can have both method implementation and member variable. No, only method implementation வராது. only method ஓட இது மட்டும்தான் இருக்கும். declaration மட்டும்தான் இருக்கும். pure virtual function மட்டும்தான் இருக்கும். Okay, so this is the option B is the correct answer. Next question, இதெல்லாம் நான் ஸ்பீடில் ஏன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து இதெல்லாமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ். அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இது ஈஸியா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எஸ்பெஷலி இந்த வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, வெர்ச்சுவல் பாலிமார்பிசம். அந்த பாலிமார்பிசத்துல ரன் டைம் பாலிமார்பிசம் எப்பவுமே வந்து எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுறது தான். அது வந்துட்டு அந்த கிளாஸ் பார்த்துட்டு நீங்க இதை அட்டென்ட் பண்ணீங்கன்னா இந்த மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். Which of the following statement is true regarding data abstraction in C++? Data abstraction அப்படின்னா என்ன? Data abstraction is only applicable to primitive data type. Primitive data typesல மட்டும்தான் வந்துட்டு data abstraction பண்ண முடியுமா? Data abstraction is a technique used to implement multiple inheritance in C++. அது கரெக்டா? Next is data abstraction is not supported in C++ and is only available in other programming language. இது வந்துட்டு இப்பவே நமக்கு கட் பண்ணிடலாம். பிகாஸ் C++ல தான் நம்ம data abstraction படிச்சிருக்கோம்ல. Data abstraction allows us to hide the implementation details and only expose the essential feature. இதுதான் வந்து இதோட டெஃபினிஷனே. Data abstraction என்ன பண்ணுது? implementation ஹைட் பண்ணிட்டு only essential details மட்டும் காமிக்கிறோம்னு சொன்னல. That is data abstraction. இது வந்து primitive data typesக்கு மட்டும் கிடையாது. அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எல்லாம் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் a member function which initialize data member. அது எல்லாருக்குமே தெரியும். கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்துட்டு மெம்பர் ஃபங்க்ஷனை டேட்டா மெம்பரை இனிஷியலைஸ் பண்ணது. டேட்டா மெம்பரை இனிஷியலைஸ் பண்ணது யாரு? கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸோட சிண்டாக்ஸ். இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். கரெக்ட் சிண்டாக்ஸ் என்ன? கிளாஸ் இருக்கணும், அப்புறம் டிரைவ் கிளாஸ் இருக்கணும். கிளாஸ் டிரைவ் கிளாஸ் இருக்கணும், டிரைவ் கிளாஸ் நேம். அப்ப இது எலிமினேட் பண்ணிடலாம். இங்க பேஸ் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கொடுப்போம்? கிளாஸ் ஏ பில இருந்து டிரைவ் பண்ணுது அப்படின்னா கிளாஸ் ஏ தென் திஸ் காலன். அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம்? பப்ளிக் ஆஃப் பிரைவேட் என்னன்னு கொடுப்போம். பப்ளிக்
B. B என்ன base class name, right? So class derived class name, then access specifier கண்டிப்பா கொடுக்கணும். public இல்லனா private அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் base classோட நேம் கொடுக்கணும். இதுதான் இது எழுதி பார்த்தா போதும். இங்கே எழுதி பார்க்கணும். class A அப்புறம் privateஓ publicஓ இல்லனா protectedஓ ஏதாவது ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன கிளாஸ்ல இருந்து கொடுக்கிறோம், என்ன கிளாஸ்ல இருந்து derive பண்றோம், base class யாருங்கிறது கொடுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அது எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு பார்க்கலாம். ஆக்சஸ் இங்க மட்டும் தான் இருக்கு. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபர்ஸ்ட் இங்கேயே இருக்கு, பட் இங்க பேஸ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. Which of the following methods can be used to stop method overriding function overriding? Function overriding எனக்கு என்னோட கிளாஸ் வந்து வேற யாரும் ஓவர்ரைட் பண்ணக்கூடாது, இந்த ஃபங்க்ஷன் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, வேற டெரைவ் கிளாஸ் இது எடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம்? ஃபைனல். இது வந்துட்டு மெத்தட் ஓவர்ரைடிங்கிற கான்செப்ட் வருது வந்து ஜாவாயில, ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங்கிற கான்செப்ட் வருது C++ல. ஓகே, இது ரெண்டிலுமே வந்து ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். Next question, the data members are private. What can we do to access them from the class object? Private இருக்கிற டேட்டா வந்து நம்ம எப்படி எடுப்போம் படிச்சோம், மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதானே பண்ண முடியும். நமக்கு கிரியேட் பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன், நமக்கு ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணானா அதில் இருக்கிற பிரைவேட் டேட்டாவை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே தப்பு. ப்ரொடெக்டட் மெம்பர், பிரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து எடுக்க முடியாது. பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அந்த கிளாஸ்ல இருக்கிற பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், virtual function can never be made. virtual function வந்து parameterized பண்ணிக்கலாம். default argument இருக்கும், 0 parameter இருக்கும், but static function virtual function ஆகாது. explanation சொல்றேன். static function can never be virtual because virtual function work on object. உங்களுக்கு தெரியும், நம்ம runtime polymorphismத்துல நம்ம டீட்டெயிலா படிச்சோம். ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த virtual function இருக்குல்ல. ஆப்ஜெக்ட் எது அந்த டைம்ல எது கால் பண்ணுது, எந்த கிளாஸை கால் பண்ணுது, பேஸ் பாயிண்டர் எந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது, இதெல்லாம் ரிலேட்டடா தான் virtual function இருக்குது. பட் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் பிலாங் டு த கிளாஸ் இட் செல்ஃப், நாட் டு எனி ஆப்ஜெக்ட். யூ கேனாட் டிக்ளேர் ஏ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஆஸ் virtual. இட் வில் ரிசல்ட் ஏ கம்பைலர் எரர். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் ரிலேட்டட் டு கிளாஸ், இட் கேனாட் பி virtual. ஓகே, பிகாஸ் இட் இஸ் virtual ஃபங்க்ஷன்னாலே ஆப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் இருக்கு, அதனால. ஓகே, அப்போ நீங்க அது இது மாதிரி கொடுத்தேன்னா உங்களுக்கு கம்பைலர் எரர் வரும். அப்புறம் virtual function can have parameterize function allowed தான். இப்படி இருக்கும், virtual void print, அதுக்குள்ள parameter கொடுக்கலாம். அப்புறம் default argument கூட கொடுக்கலாம். parameterக்குள்ள defaultா வந்து xக்கு 10 இல்லைன்னா xக்கு 0 அப்படின்னு கொடுக்கலாம். the default argument function is allowed. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 0 parameter பட்டுமா? 0 parameter முடியுமா? அதாவது பேராமீட்டரே இல்லாம பண்ணலாமா? எஸ், பண்ணலாம். 0 பேராமீட்டர் இருக்கலாம். ஓகே, virtual void print index, then here this is parameters இருக்கு, இங்க default arguments இருக்கு, இங்க வந்து 0 parameter. எல்லாமே allowed தான், but static function is not allowed. Next question, which among the following can be passed by non-type template parameters during compile time in C++? ஓகே, இது வந்து நம்ம டெம்ப்ளைட் படிச்சோம்ல. டெம்ப்ளைட் நான் அது காமிக்கிறேன், அந்த ஸ்லைடு. இதுதான் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. டெம்ப்ளைட் வந்துட்டு நம்ம ஜெனரிக்கா ஒரு டெம்ப்ளைட் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு டைப்புக்கு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு எனி டைப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை. இப்போ இது காமனா ஒரு டெம்ப்ளைட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இட் கேன் அக்செப்ட் எனி டைப். இப்போ வந்து இன்டீஜர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், இங்க வந்து நம்ம இதுக்குள்ள ஃப்ளோட் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ஜெனரிக் டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்றது. இதுக்குள்ள டைப் கொடுக்கும், டைப் நேம் ஈக்குவல் டு டைப் நேம் டி அப்படின்னு கொடுத்தோம் இல்ல. ஆனா இதே வந்து நான் டைப் டெம்ப்ளேட்டும் ரெடி பண்ண முடியும். நான் டைப் டெம்ப்ளேட், நான் டைப் அப்படின்னா டைப்புன்னு எல்லாம் கொடுக்காது, டைரக்டா வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கறது தான். ஓகே, இங்க டைப் கொடுக்காம டைரக்டா இங்க வேல்யூ கொடுக்கலாம். அந்த வேல்யூ வந்து எது மாதிரி இருக்கணும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which among the following can be passed by non-type template parameters during compile time? ஓகே, இன்டீஜர் கொடுக்கலாமா, ஃப்ளோட், ஸ்ட்ரிங், கான்ஸ்டன்ட், எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸ்ட்ரிங்கும் ஃப்ளோட்டும் கண்டிப்பா வந்து இதுல பாஸ் பண்ண முடியாது. இன்டீஜர், கேரக்டர், பாயிண்டர்ஸ் இதெல்லாம் தான் பண்ண முடியும். அதாவது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்க டைப் கொடுத்தோம், அதுக்கு பதில் இங்க இன்டீஜர் என்னங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ வாய்ட் பிரிண்ட், இங்க வந்து நம்ம n பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நான் இங்க எது கொடுத்துட்டேன்ல, இப்போ வந்து பிரிண்ட் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுக்கு பதில் நான் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கல இங்க.
ஸோ ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இது எல்லாமே வந்துட்டு பிஒய்க்யூஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 2D அரேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து அலோடு இல்லாங்கிறது நீங்க தெரிஞ்சு வைக்கணும். ஓகே, இது இப்போ ஃபுல்லாவே வந்துட்டு அதாவது 2 டைமென்ஷனுமே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்றது வந்து கரெக்ட் தான். ஓகே, 2 ரோஸ் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கு. ரெண்டாமத்து பார்த்தேன்னா ரோஸ் கொடுக்கவே இல்ல, காலம்ஸ் கொடுத்திருக்கு, இதுவும் கரெக்ட் தான். இது ரோஸ் கொடுத்துட்டு காலம்ஸ் கொடுக்கலனா வந்து கம்பைலருக்கு வந்துட்டு இது காலமா பிரிக்க முடியாது, எத்தனை காலம்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி ரோஸும் காலம்ஸும் ரெண்டுமே கொடுக்கலனாலும் தப்பு தான். ஸோ நோட் பண்ணி வைக்க வேண்டியது ஐதர் யூ கேன் கிவ் போத் ஆர் அட்லீஸ்ட் ஒன் காலம். காலத்தோடது கொடுக்கணும், ரோ கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் only 1 and 2 is correct. Explanation கொடுத்திருக்கேன். Both dimensions are provided explicitly. Total number of total number of elements equal to 2 into 4. இது 8 இருக்குல்ல. So 2, 4, 8 matches the initialize. கம்பைலருக்கு வந்து ஈஸியா அது வந்து பண்ண முடியும். Then 4 மட்டும் கொடுத்தாச்சு, காலம்ஸ் மட்டும் கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணும், 8 by 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 rows வந்து கம்பைலர் எடுத்துக்கும். ஓகே, ஆனா இது மாதிரி கொடுத்தேன்னா கம்பைலருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. The compiler needs to know how many columns there are to lay out the memory correctly. அதே மாதிரி neither dimension is specified which is invalid. The compiler cannot infer the memory layout. So இந்த கொஸ்டின்ல இருந்து இந்த கான்செப்ட் தெரியணும், நோட் பண்ணி வச்சாதான், இல்லைன்னா மறந்து போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், we can make a class abstract in C++. Abstract class நம்ம படிச்சோம்ல, அது எப்படி பண்ணுவோம்? Making at least one member function as pure virtual function. ஒன்னாவது pure virtual function இருந்தான்னா அந்த கிளாஸ் என்ன ஆயிரும், abstract class ஆயிரும். அப்புறம் அந்த abstract classக்கு வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. ஆனா it can have constructor. Okay, abstract class can have constructor, but it cannot create objects. எதுக்காக இதுக்கு அப்டிராக்டா இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்திருந்தேன். அப்டிராக்ட் கிளாஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, அப்புறம் எப்படி வந்துட்டு இது கன்ஸ்ட்ரக்டர் அலோடுங்கிற மாதிரி நல்ல ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டாங்க. எஸ், இது வந்து ஆப்ஜெக்ட் இல்ல, இருந்தாலும் இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். எதுக்காக அப்படின்னா டிரைவ் கிளாஸ் இருக்கும்ல, இது வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல வர கான்செப்ட் தானே இது. ஸோ டிரைவ் கிளாஸுக்கு வந்துட்டு அவங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும். ஓகே, கால் பண்ணிட்டு தான் வந்துட்டு டிரைவ் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக ஓகே, பேஸ் கிளாஸோட சம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, அது முடிச்சாதான் டிரைவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதுக்காக வந்து நம்ம abstract class can have constructor. In C++, a class becomes abstract when it contains at least one pure virtual function. A pure virtual function is declared like this: virtual void function equal to 0. இப்படிதான் நம்ம pure virtual function கொடுப்போம். Next, in C++, runtime polymorphism is achieved using. Runtime polymorphism வேணும்னா என்ன கொடுப்போம்? Operator overloading, function overloading. கரெக்ட் என்ன ஆன்சர், virtual function கொடுத்தா மட்டும்தான் runtime polymorphism பண்ண முடியும். நெக்ஸ்ட், a constructor can be virtual. No, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, constructor cannot be virtual. virtual அப்படின்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாவே கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம virtual function பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இஸ் நாட் yet finished. அப்போ வந்து ஸ்டார்டிங்கே போய் கன்ஸ்ட்ரக்டரை virtual பண்ண முடியாது. ஓகே, அதுதான் அதோட கான்செப்ட். சிம்பிளா சொன்னா virtual அப்படின்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் தான். virtualனா ஃபுல்லா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனாதான் வந்துட்டு virtual ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகிட்டு தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ வந்துட்டு virtual பண்ண முடியாது. மற்றபடி டிஸ்ட்ரக்டருக்கு வேணா virtual ஆகலாம். நோட் பண்ணிக்கோங்க, எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிற கான்செப்ட் தான். டிஸ்ட்ரக்டர் கேன் பி virtual. அதே மாதிரி if a class has pure virtual function, then the class becomes abstract class and an instance of this class cannot be created. இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்ல, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். பியூர் virtual ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா வந்து அது என்ன ஆயிடும், அப்டிராக்ட் ஆயிடும். இட் கேனாட் பி கிரியேட்டட், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், virtual functions are function that can be overridden in derived class with the same signature. Yes, that is what virtual runtime polymorphism அப்படின்னா சேம் சிக்னேச்சர் வந்து overridden பண்ணும் இல்ல, சேம் ஃபங்க்ஷன். So the correct answer is 3, 2, 3 and 4. Next question, இதோட explanation இங்க கொடுத்திருக்கேன். Which of the following statements are true regarding C++? Overloading gives the capability
to an existing operator to operate on other data types. நமக்கு தெரியும். Overloadingனா வந்துட்டு existing operator வந்துட்டு வேற மீனிங் கொடுக்கறதா overloadingனா. Inheritance in object-oriented programming provides support to reusability. That everyone knows. Inheritance means reusability. When object or derived class is defined, object define பண்ணும்போது derived classல first the constructor of derived class is executed, then the constructor of base class is executed. இது நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஒரு பில்டிங் வந்து நம்ம கட்டும்போது வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஸ் பில்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அடுத்த பில்டிங், அதுக்கு அடுத்த ஃப்ளோர், அது மாதிரி தான் பண்ண போறோம். ஆனா டிஸ்ட்ராய் பண்ணும்போது, இந்த பில்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டாப்ல வந்து டிஸ்ட்ராய் பண்ணி இப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த மறக்காது. When object of a derived class is defined, first the constructor of derived class is executed, then constructor of base class is executed. That is wrong. ஆദ്യം constructor of base class கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்துட்டு அதோட derived class பண்ண முடியும். So this is a wrong statement. Overloading is a type of polymorphism. This is correct. So C மட்டும்தான் தப்பு. So A, B and D is the correct answer. Next, which of the following operator that cannot be overloaded? Overload பண்ண முடியாதது என்னன்னு கேட்டேன்னா அந்த லிஸ்ட் நான் கொடுத்திருந்தேன். கண்டிஷனல் ஆபரேட்டர் இல்லைன்னா டர்னரி ஆபரேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது. இதுதான் அந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண லிஸ்ட். இது கூடாம வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனோடது ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை கூடாம இன்னும் கொஞ்சம் ஆபரேட்டர்ஸ் வந்துட்டு ஓவர்லோட் பண்ண முடியாது. அதோட லிஸ்ட்டும் வந்துட்டு கிளாஸ் பார்த்தவங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. Next, a member function can always access the data in. Member function எப்பவுமே வந்துட்டு எந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்? The class of which it is a member. அந்த member function எந்த கிளாஸ்ல இருக்காங்களோ அது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்? Class of which it is a member. அதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். A member function can always access the data in. அவங்க எந்த கிளாஸ்ல இருக்காங்களோ அந்த கிளாஸ்ல மெம்பர்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். Next, which of the following statements is true? In procedural programming language, all functions calls are resolved at compile time. Yes, because procedural programming language oops concept வரல. Oopsல polymorphismங்கிற கான்செப்ட் வந்தாதான் நம்ம வந்துட்டு இந்த இது பண்றது இல்ல, என்ன சொல்லுவோம், ரன் டைம் பாலிமார்பிசம்ங்கிற கான்செப்ட் எதுவுமே ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல கிடையாது. அதனால எல்லாமே கம்பைல் டைம்ல தான் சால்வ் ஆகுது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காவும் பண்ணலாம், டைனாமிக்காவும் பண்ணலாம். தட் இஸ் கம்பைல் டைமிலும் பண்ணலாம், ரன் டைமிலும் பண்ணலாம். ஆனா இந்த கொஸ்டின் கொடுத்திருக்கிறது all the functions are resolved at compile time. No, some function can be compile time or some function can be in run time. So correct answer is 1 only. Explanation இங்க எழுதியிருக்கேன், ரீட் பண்ணிக்கோங்க. Next, which function is used to remove characters from a string? String function பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல characters remove பண்றதுக்கு யூஸ் பண்றது eraseங்கிற function தான். அப்புறம் மத்தது எல்லாமே இதுமே வந்து இதுல யூஸ், ஸ்ட்ரிப் எல்லாம் வந்துட்டு பைத்தான்ல யூஸ் பண்றது, டெலீட் இல்ல இதுல கிடையாது. ரிமூவ் இருக்கு, பட் ரிமூவ் வந்து ஸ்ட்ரிங்கோட ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ரிமூவ் வந்துட்டு இந்த ஷிஃப்டிங்காக, லெட்டர்ஸ் ஷிஃப்டிங் பண்றதுக்காக எல்லாம் யூஸ் பண்றது. அது வந்து எரேஸுங்கிற ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணி தான் ரிமூவ் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நாட் எ ஸ்டாண்டர்ட் இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் இஸ் எரேஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு str.erase of 5,6 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 6 கேரக்டர்ஸை வந்துட்டு இண்டெக்ஸ் 5ல இருந்து 6 கேரக்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அப்போ வந்துட்டு 1 2 3 4 5 இப்போ 5ல இருந்து சாரி இண்டெக்ஸ் பார்க்கும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்ல, 0 1 2 3 4 5ன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்து 6 கேரக்டர் 0 1 2 3 4 5 6 இது ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் ஹலோ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், when does a constructor get invoked? Object, deletion, instantiation, compilation, program. So object instantiation டைம்ல தான் object create பண்ணும்போது தான் வந்து constructor invoke ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following C++ code snippet. இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு பேஸ் கிளாஸ், தென் இந்த கிளாஸ்ல இருந்து கிளாஸ் Q வந்து டிரைவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு 2 கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, தென் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, கால் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்க ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் கிளாஸோட ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் வந்து சேம் ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் கியூவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓவர் ரைடிங் வந்துட்டு ரன் டைம் ஓவர் ரைடிங், ரன் டைம் பாலிமார்பிசம் இருக்கு, ஸ்டாட்டிக்கா அதாவது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் இருக்கு.
இங்க ஆக்சுவலி வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் நடக்குதா? வெர்ச்சுவல்ங்கிற கீவேர்ட் இருக்கு. அது பார்த்தோம்னா வந்து நமக்கு தெரியும் ரன் டைம் பாலிமார்பிசம். ஆனா வெர்ச்சுவல் மட்டும் பத்துமா ரன் டைம் பாலிமார்பிசத்துக்கு? ரன் டைம் பாலிமார்பிசம் வெர்ச்சுவல்ங்கிற கீவேர்ட் எப்படி கொடுப்போம்? நம்ம வந்து பேஸ் கிளாஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி டிரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணும்போது தான் வந்துட்டு வெர்ச்சுவல்ங்கிற கீவேர்டு கொடுப்போம். அப்பதான் ரன் டைம் பாலிமார்பிசம் நடக்குது. ஆனா இங்க வந்துட்டு டைரக்டா வந்து வித்தவுட் யூசிங் பேஸ் கிளாஸ் பாயிண்டர் டைரக்டா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா வந்து இந்த கால் பண்றாங்க. ஸோ பி டாட் டிஸ்பிளேங்கும் போது கண்டிப்பா பி தான் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். கியூ டாட் டிஸ்பிளேனா கியூவோட ஃபங்க்ஷன் என்ன டிஸ்பிளே. ஸோ கியூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்க வந்துட்டு இது கரெக்டா ஒர்க் ஆகுது. பியும் கியூவும் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். பட் திஸ் இஸ் நாட் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரன் டைம் பாலிமார்பிசம். இது ரன் டைமா நடக்குதான்னு கேட்டேன்னா கிடையாது. திஸ் இஸ் ஸ்டாட்டிக் பைண்டிங் நடக்குது. ஏர்லி பைண்டிங் நடக்குது. பியும் கியூவும் கரெக்டா அவுட்புட் கிடைக்கும். பட் வந்து ரன் டைமா நடக்கணும். ரன் டைமில் கம்பைலர் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம பேஸ் கிளாஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணிட்டு கால் பண்ணணும். ஸோ இதுக்காக இந்த வெர்ச்சுவல்ங்கிற கீவேர்டு வந்து இங்க கொடுக்கலன்னா கூட இந்த வெர்ச்சுவல் கொடுக்கலன்னா கூட இது கரெக்டா பிக்யூ வந்திருக்கும். கரெக்டா வந்திருக்கும். ஓகே இட்ஸ் டசன்ட் மேட்டர் திஸ் கீவேர்ட் ஹியர். ஓகே ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். வெர்ச்சுவல் இருக்கு பேஸ் கிளாஸ் பாயிண்டர் கிடையாது இல்லை. ஸோ உங்களுக்கு பிக்யூ வராதுங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். இப்போ பேஸ் கிளாஸ் பாயிண்டர் கொடுத்துட்டு வெர்ச்சுவல் கொடுக்கலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேஸ் கிளாஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் டிரைவ்டு ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டு டிஸ்பிளேங்கிற கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வெர்ச்சுவல் கொடுக்கலாம். அப்ப என்ன வரும்? கண்டிப்பா உங்களுக்கு பியும் அப்புறம் பியும் தான் வரும். ஓகே ஆனா இது வந்துட்டு டைரக்டா இங்க வந்துட்டு இது ஸ்டாட்டிக் நம்ம முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படிச்சிருந்தோம். அனிமலோட ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படிச்சிருந்தோம். டைரக்டா நம்ம கால் பண்றோம். ஸோ ஹியர் டைரக்ட்லி வி ஆர் காலிங் யூசிங் த ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இட்ஸ் ஒர்க் ஸ்டில் பிக்யூ தானே வரும். ஆனா இது வந்து ஸ்டாட்டிக் தட் மீன்ஸ் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் இங்க நடக்குது. ஓகே ஸோ ஆன்சர் இஸ் பி அண்ட் கியூ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வென் வி பாஸ் an array as an argument to a function what actually get passed. இதெல்லாம் வந்து கிளாஸ் பார்க்காதவங்க நான் என்னோட இந்த டிஸ்கஷன் பார்க்கும்போது நீங்க நினைப்பீங்க இவங்க என்ன இவ்வளவு ஸ்பீடா போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இது பார்த்தவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான் கான்செப்ட். when we pass an array as an argument to a function what actually get passed. ஓகே நம்ம ஒரு அரே வந்து பாஸ் பண்ணும்போது என்ன வந்து ஆக்சுவலி என்ன நடக்குது? அரே பாஸ் பண்ணும்போது அதோட அட்ரஸ் தான் இது வந்து பாயிண்டர் அரேயும் பாயிண்டரும் வந்து ரிலேட்டட் தான். அதாவது அதோட பாயிண்டருங்கிற கான்செப்டா தான் இது போகுது. அதாவது இதோட அட்ரஸ் தான் வந்து நம்ம பாஸ் ஆகுது. ஓகே எந்த அட்ரஸ்? பேஸ் அட்ரஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் வந்துட்டு பாஸ் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கோம் 10 20 30 10 10 20 30 இது வந்து மேபி இது ஸ்டார்டிங் அட்ரஸ் இஸ் 2000 நெக்ஸ்ட் இஸ் 2004 நெக்ஸ்ட் இஸ் 2006 இது வந்துட்டு ஒரு அரே இருக்கு. ஓகே இது வந்து டிஸ்பிளே ஆஃப் ஏ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். கால் பண்ணும்போது இந்த அரேயை நான் பாஸ் பண்றேன் தானே கொஸ்டின் கேட்டாங்க. when we pass an array as an argument to a function இப்போ வந்து என்ன நடக்குது? இந்த ஏ பாஸ் பண்ற அப்படின்னா இங்க போறது வந்துட்டு இதோட பேஸ் அட்ரஸ் தான். இதுக்கு கிடைக்கிறது என்ன? 2000ங்கிற அட்ரஸ் தான் கிடைக்குது. ஓகே இப்போ அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ நம்ம எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அரே ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 10ங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி next in C++, which system provided function is called when no handler is provided to deal with an exception. Exception வந்து ஹேண்டில் பண்றதுக்கு எதுவுமே எழுதல. ஓகே ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும் கேட்டேன்னா terminate. Terminate is called when an exception is thrown but not caught. நம்ம கேஷ்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லை, இந்த ட்ரை த்ரோ அதுக்கப்புறம் கேஷ் ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லை, அது எதுவுமே எழுதலான்னா நம்ம டெர்மினேட்டுங்கிறது தான் கால் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எஃப் ஓப்பன் அப்படின்னா என்ன? எஃப் ஓப்பன் அப்படின்னா ஓப்பன் ஆயிட்டு அதோட ஃபைல் பாயிண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். எஃப் க்ளோஸ் அப்படின்னா வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். அப்போ க்ளோஸ் ஆகும்போது வந்து ரிட்டர்ன் 0 ஆர் ரிட்டர்ன்ஸ். ஓகே இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு. It's returns an integer 0 for success and end of file for error. And F error அப்படின்னது ஈஸியா உங்களுக்கு தெரியும். F error அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கு? இந்த error means some problem, right? So இந்த C is matched with 2. Now end of file. So கண்டிப்பா இதுதான மேட்ச் ஆகுது. So correct answer is option A.
Next is what is a necessary condition for virtual function to achieve late binding? Virtual function வந்து runtime binding பண்ணணும் அப்படின்னா என்ன condition நடக்கணும்? Virtual function is to be accessed using pointer or reference. Using pointer or reference தான் இதோட answer. Okay? இதெல்லாம் நமக்கு நோட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். யூசிங் பாயிண்டர் ஆர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் virtual function access பண்ண முடியும். Virtual function must be accessed through a pointer or reference. If access using base class object, early binding happens. நம்ம base class object மட்டும் யூஸ் பண்ணணும்னா compile time தான். அதே மாதிரி derived class object மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா normal function resolution நடக்கும். ஆனா base class pointer plus virtual function யூஸ் பண்ணும்போது தான் இது run timeல நடக்குது. Last question, if class A is derived from another class B, which is derived from class C, then which class will have maximum level of abstraction? இது வந்துட்டு நீங்க வந்து கரெக்டா எழுதி பார்க்கணும். ஓகே, இல்லைன்னா வந்துட்டு எந்த கிளாஸ் பேஸ் எந்த கிளாஸ் டிரைவ்ங்கிற கன்ஃபியூஷன் வரும். பாருங்க, கிளாஸ் A is derived from another class B. எப்பவுமே A வந்துட்டு பேஸ் கிளாஸா தான் எப்பவுமே கொடுப்பாங்க. ஆனா இங்க திருப்பி கொடுத்திருக்காங்க. அதனாலே வந்து நீங்க வரைக்கணும். கிளாஸ் A is derived from where? B. Now B is derived from C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப C தான் வந்துட்டு பேஸ் கிளாஸ். ஓகே, இப்படி எழுதலான்னா உங்களுக்கு இந்த மார்க் போகும். C தான் வந்து பேஸ் கிளாஸ். ஓகே, so maximum level of abstraction யாருக்கு இருக்கும்? Abstraction means hiding the implementation details. அப்போ for example vehicleங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா vehicle base class, vehicle பத்தி ஒரு ஓவரால் டீடைல் தான் கொடுப்பாங்க. ஓகே, vehicle அப்படின்னா மூவிங் திங் அப்படின்னு மாதிரி ஓவரால் தான் இருக்கு. ஜெனரல் மோஸ்ட் ஜெனரிக் திங் இன் த பேஸ் கிளாஸ். அதுக்கு அடுத்தது அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கார், லோரி இல்லைன்னா ட்ரக்கு, பஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் வந்து காமிக்குது இல்ல. கார்னா 4 வீலர் இருக்கணும், என்ஜின் இப்படி இருக்கணும், அது மாதிரி இன்னும் அதிகமா டீடைல். அப்ப அப்ஸ்ட்ராக்ஷன் கம்மி ஆகுது. இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுது? அப்ஸ்ட்ராக்ஷன் கம்மி ஆகுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கிறது வந்து ஏக்கு, மேக்சிமம் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது பேஸ் கிளாஸ்ல தான். ஓகே, அதனால தான் அது ஆன்சர். If class A is derived from class B, which is derived from class C, C is the base class. So most abstract general features மட்டும் தான் C ல இருக்கும். So abstraction highest இருக்கிறது class C ல தான். Okay, so that's all. So let me know your score. கவுண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோல கமெண்டா போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குங்கிறதெல்லாம். அப்புறம் மறுபடியும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். ₹299. இன்னும் 1 மந்த் இருக்கு, கரெக்டா 1 மந்த். இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் 30 days வேலிடிட்டி இருக்கும். ஸோ அந்த 30 daysக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணிடலாம். 30th day வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா அடுத்த மந்தோட மணி ஆட்டோ டெபிட் பண்ணாது. ஓகே.